சான்று பகர்பவர். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கின்றோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்போஸ்தலர் 5:30-31-32. எருசலேம் ஆலோசனை சங்கத்தாரின் அதிகார மையமாக, சமயத்தின் ஆட்சி மையமாக இருந்த காலகட்டத்தில் தலைமை சங்கத்தாரே, நீங்கள் எருசலேம் முழுவதும் கற்பித்து வருகிறீர்கள். எருசலேம் முழுவதும் இயேசுவின் வார்த்தையை பரப்பிவிட்டீர்கள் என்று அறிக்கை கொடுக்கின்றார்கள். யூத சட்டப்படி தீயவன் ஒருவனை சாவுக்கு தீர்ப்பிட்டதாக யூத தலைவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் திருத்தூதுவர்கள் மேசியாவை சாவுக்கு உள்ளாக்கிய பெருங்குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்துகிறார்கள். இயேசுவின் சாவுக்கான இரத்தப்பழியையும் எங்கள் மேல் சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி யூத தலைவர்கள் மிரட்டிய பொழுது திருத்தூதுவர் கொடுத்த பதில், மனிதருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுவதே அவசியமாகிறது. நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, கடவுளுக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். நற்செய்தி அறிவிப்பை சான்று பகிர்வதை, சாட்சிப்படுத்துவதை நிறுத்த எங்களால் முடியாது என்று உறுதியோடு திருத்தூதுவர்கள் தங்கள் பதிலை கொடுத்து விடுகிறார்கள். நாமும் தூய ஆவியர் துணையோடு நற்செய்தி அறிவித்து மற்றவர்களுக்கு சான்று பகிர்வோம். கிறிஸ்துவுக்காக துன்பத்தின் மத்தியில் சான்று பகரும் விசுவாசியின் வாழ்வின் எந்த சூழலிலும் விசுவாசத்தில் சோர்ந்து போக மாட்டார்கள். இறைவனும் அவர்களை கனிதரும் மரங்களைப் போல் வாழ்வு பெறச் செய்வார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.